Hello everyone. Thank you for joining today's session and let us straight away get into it. So these are the four important articles we are going to see in today's discussion and the first article is about obesity. Lancet Commission வந்துட்டு ஒபிசிட்டிக்காக ஒரு நியூவாக ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ட்ரெடிஷ்னலாக ஒபிசிட்டியை டிஃபைன் பண்ணுறதுக்கு பிஎம்ஐ பேஸ்டு டயக்னோசிஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி நியூவாக ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. குளோபல் லெவலில் ஒபிசிட்டி அப்படின்றது ஒரு மேஜர் ஹெல்த் சேலஞ்சாக இருக்குது. இதனால் நமக்கு சோஷியோ எக்கனாமிக் அண்ட் பப்ளிக் ஹெல்த் இம்பேக்ட்ஸ் கூட நிறைய இருக்குது. ஸோ அதனால இந்த ஆர்டிக்கல் பற்றி பார்க்குறோம். ட்ரெடிஷ்னலாக ஒபிசிட்டிக்கு என்ன டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அதில் என்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓல்டு டெஃபினிஷன் வந்துட்டு குளோபல் லெவல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒபிசிட்டியை பிஎம்ஐ கிரேட்டர் தென் 30 இருந்துச்சு அப்படின்னா குளோபல் லெவலில் சொல்லுவாங்க. அண்ட் ஓவர் வெயிட் அப்படின்றது வந்துட்டு ஒபிசிட்டியை விட கம்மியான ஸ்டேஜ். அது வந்துட்டு 25 to 29.9 இருந்துச்சு பிஎம்ஐ அப்படின்னா அவங்கள வந்து ஓவர் வெயிட்னு சொல்லுவாங்க. இது குளோபல் லெவலில் இருக்க ஸ்டாண்டர்ட். ஸோ இந்தியன் ஸ்டாண்டர்ட் என்னென்னா, பிஎம்ஐ 25 கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா அவங்கள ஒபீஸ் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஓவர் வெயிட் எப்படி டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, பிஎம்ஐ 23 24.9 இருந்துச்சுன்னா அவங்கள ஓவர் வெயிட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிஎம்ஐ எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, வெயிட் டிவைடட் பை ஹைட் ஸ்கொயர். இந்த ஹைட் வந்துட்டு மீட்டர்ஸில் வந்துட்டு எடுத்துப்போம். ஸோ இந்த ஓல்டு மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால என்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம ஃபேட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மசில் மாஸை கன்சிடர் பண்ணாமல் பிஎம்ஐ கால்குலேட் பண்ணுறதுனால நம்மளால் டயக்னாசிஸ் அக்யூரேட்டாக பண்ண முடியறதில்ல. ஸோ அதனால் இன்அக்யூரசி ஏற்படுது. அண்ட் மிஸ்கிளாசிஃபிகேஷன், எஸ்பெஷலாக நம்ம மஸ்குலராக இருக்கிறவங்கள இல்லைனா லீனாக இருக்கிறவங்களோட ஹிடன் ஃபேட்ஸை நம்ம இக்னோர் பண்ணுறதுனால மிஸ்கிளாசிஃபிகேஷன் ஆகுது. சச்சாஸ் வந்துட்டு ஜிம் போகிறவங்கள எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க பாடி பில்டிங் பண்ணுறதுனால யூஸ்வலாகவே அவங்களுக்கு வந்து வெயிட் ஓவராக இருக்கும் பிகாஸ் ஆஃப் மசிலோட வெயிட்னால. ஆனால் அவங்களோட பிஎம்ஐ வச்சு பார்த்துட்டு நம்ம அவங்கள ஒபீஸ் பர்சன் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அது கரெக்டாக இருக்காது. ஸோ இது மாதிரி ஒரு சேலஞ்சஸ் இருக்குது. அண்ட் ரீஜனல் வேரியேஷன்ஸையும் நம்ம நெக்லெக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த பிஎம்ஐ வந்துட்டு கால்குலேட் பண்ணுவோம். சச்சாஸ் இந்தியன்ஸ்க்கு வந்துட்டு லோவர் பிஎம்ஐ லெவல்ஸ் தான் இருக்கும் யூஸ்வலாகவே. ஸோ அதனால இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ லான்செட் கமிஷன் நியூ ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ராடர் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த நியூ ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. சச்சாஸ் வந்துட்டு நம்ம ஒபிசிட்டி அப்படின்றது ஒரு க்ரோனிக் இல்னஸ். இந்த ஒபிசிட்டி வந்துட்டு நிறைய ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷனையுமே அஃபெக்ட் பண்ணும். கொமார்பாய்டிட்டிஸ் இல்லாமையே இது வந்து மற்ற ஆர்கன் ஃபங்க்ஷனை அஃபெக்ட் பண்ணும். அண்ட் ப்ரீ கிளினிக்கல் ஒபிசிட்டியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ப்ரீ கிளினிக்கல் ஒபிசிட்டியை வந்து ஃபைன் பண்ணுறதுனால நம்மளால் ஏர்லியராக இன்டர்வென்ஷன் பண்ண முடியும் அப்படின்றது இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் சொல்லியிருக்காங்க. அண்ட் நியூ டயக்னாஸ்டிக் மெத்தட்ஸ், வெய்ஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸு அண்ட் வெய்ஸ்ட் டு ஹிப் ரேஷியோ அண்ட் வெய்ஸ்ட் டு ஹைட் ரேஷியோ அண்ட் டிஏஎக்ஸ்ஏ ஸ்கேன்ஸு, இந்த மாதிரியான நியூ டயக்னாஸ்டிக் மெத்தட்ஸை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபிசிக்கல் சிம்டம்ஸ், கொரம்பாரிட்டிஸ் அண்ட் டெய்லி ஆக்டிவிட்டி லிமிடேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே ஹோலிஸ்டிக்காக டயக்னோஸ் பண்ணி தான் நம்ம ஒபிசிட்டி அப்படின்றத டிஃபைன் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த நியூ ஃப்ரேம் ஒர்க்கோட ப்ரப்போசல். ஸோ இந்தியன் ஸ்பெசிஃபிக் ஸ்டேஜ் டயக்னாசிஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் பிஎம்ஐ வந்துட்டு கிரேட்டர் தென் 23 இருந்துச்சு அப்படின்னா ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்டேஜ் 2ல் பிஎம்ஐ கிரேட்டர் தென் 23 இருந்துமே வித் அடிஷ்னல் ஃபேட் பெராமீட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரியான ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நியூ ஃப்ரேம் ஒர்க்கோட என்ன சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இம்ப்ரூவ் டயக்னோசிஸ், நம்ம பாடி கம்போசிஷன், ஃபேட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ரீஜனல் வேரியேஷன்ஸ் இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி இந்த ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வரதுனால நம்மளால் டயக்னோசிஸ் பண்ணுறதுனால இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன், நம்ம ப்ரீ கிளினிக்கல் ஒபிசிட்டியை வந்து ஃபைன் பண்ணுறதுனால நம்மளால் ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷனையே ப்ரிவென்ட் பண்ண முடியும் நம்ம ஏர்லியராக டயக்னோசிஸ் பண்ணுறதுனால. அண்ட் என்ஹான்ஸ்டு பாலிசி, நம்ம சயின்டிஃபிக் பேஸ்டாக ஒரு பாலிசி வந்து ஃப்ரேம் பண்ணி பாப்புலேஷன் ஸ்பெசிஃபிக்காக இன்டர்வென்ஷன்ஸ் கொடுக்கணும், டார்கெட்டட் இன்டர்வென்ஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது இன்னொரு சிக்னிஃபிகன்ஸாக இருக்குது. அண்ட் குளோபல் ஷிஃப்ட், நம்ம வெயிட் பேஸ்லேருந்து ரிஸ்க் பேஸ்டு ஒபிசிட்டி அசஸ்மெண்ட் கொண்டு வரதுனால நம்மளால் ஹெல்த் கேரில் இன்க்ளூஷனாக இருக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த நியூ ஃப்ரேம் ஒர்க்கு சொல்லியிருக்கக்கூடிய சிக்னிஃபிகன்ஸ். ஸோ வே ஃபார்வர்டில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம பாலிசி இம்ப்ளிகேஷன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. சச்சாஸ் நம்ம ஆயுஷ்மான் பாரத் அப்படின்ற மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் கூட இந்த ஃப்ரேம் ஒர்க்கை இன்டகிரேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பிஎம்ஐயோட லிமிடேஷன்ஸ் பற்றி நம்ம அவேர்னஸ் ரைஸ் பண்ணி ஹோலிஸ்டிக் அசஸ்மெண்ட்ஸ் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங், நம்ம சிஸ்டம்ஸ் எல்லாமே
அட்வான்ஸ்டு டூல்ஸ் சச் அஸ் டெக்ஸா ஸ்கேன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி எக்விப் பண்ணணும். அண்ட் ப்ரொஃபஷனல்ஸை வந்துட்டு மல்டி டிசிப்ளினரி ஒபிசிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு ட்ரெயின் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அண்ட் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் இதில் என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, நம்ம ரீஜனல் வேரியேஷன்ஸ் அண்ட் ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன்ஸ் பற்றி ஸ்டடி பண்ணணும். நியூ ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை டெவலப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. லைஃப் ஸ்டைல் இன்டர்வென்ஷன்ஸ் கூட வந்துட்டு இன்னொரு வே ஃபார்வர்டாக சொல்கிறாங்க. சச் அஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, பேலன்ஸ் டயட்டு, மென்டல் ஹெல்த்து, இந்த மாதிரியான ரூட் காஸ் எல்லாமே வந்து நம்ம அட்ரஸ் பண்ணுற மாதிரி நம்ம இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அண்ட் அவர் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் இஸ் அபவுட் யூஜிசி ரெகுலேஷன்ஸ் வர்சஸ் ஸ்டேட் யூனிவர்சிட்டி லாஸ். நம்ம யூஜிசி ரெகுலேஷன்ஸ் 2018 அண்ட் ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஆக்ட்ஸ் இந்த ரெண்டுக்கும் இடையில நிறைய கான்ஃப்ளிக்ஸ் ஆன்கோயிங்காக இருக்கு இல்லையா? எதுக்காக அப்படின்னா யூனிவர்சிட்டிஸில் வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்காக. ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ரிலேஷன்ஸ், ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், கவர்னன்ஸ் இது எல்லாத்தையும் பற்றி இந்த ஆர்டிக்கல் ஹைலைட் பண்ணுது. ஸோ இந்த கான்ஃப்ளிக்டோட ஓவர்வியூ பற்றி பார்க்கலாம். யூஜிசி ரெகுலேஷன்ஸ் 2018 இது என்ன சொல்லுதுன்னா, யூஜிசி நாமினி வந்துட்டு கண்டிப்பாக வைஸ் சான்சலரோட சர்ச் கமிட்டிஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது எதுக்கு எய்ம் பண்ணுது அப்படின்னா, அகாடமிக் கவர்னன்ஸை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்காக தான் இது எய்ம் பண்ணுது. ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்டாண்ட் என்னவா இருக்குன்னா, ஸ்டேட் யூனிவர்சிட்டியோட ஆக்ட்ஸ் தான் யூனிவர்சிட்டிஸை கவர்ன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் யூஜிசியோட நார்ம்ஸ் வந்துட்டு ஸ்டேட்டோட அத்தாரிட்டி, ஸ்டேட்டோட அட்டானமியை அண்டர்மைன் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் என்ன இம்பேக்டாக இருக்குது அப்படின்னா, லீடர்ஷிப் வேகன்சிஸ் சச்சாஸ் வந்துட்டு தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாப் இதில் வைஸ் சான்சலர்ஸ்லாம் இன்னும் ஆப்சண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு இம்பேக்டாக இருக்குது. அண்ட் யூனிவர்சிட்டியோட கவர்னன்ஸையும் இது வந்து அஃபெக்ட் பண்ணுது, அகாடமிக் ஸ்டாண்டர்ட்ஸையும் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இதுக்கு இருக்க கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் லீகல் ஃப்ரேம்ஒர்க்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அபவுட் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்டிகல் 254 ஆஃப் 1. ஸோ சென்ட்ரல் லா தான் எப்பயுமே ஸ்டேட் லாவோட ஏதாவது கான்ஃப்ளிக்ட் வந்துச்சுன்னா சென்ட்ரல் லா தான் வந்து ப்ரிவைல் ஆகும் அப்படின்றது நமக்கு கான்ஸ்டிடியூஷனில் சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் ஆல்சோ இது கன்கரண்ட் லிஸ்ட்லேயும் இதே சேம் ரூல் தான் அப்ளிகபிள் ஆகும். பட் ஆல்சோ டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷன் சச்சஸ் வந்துட்டு யூஜிசி ரெகுலேஷன்ஸ் மாதிரியான டெலிகேட்டட் லெஜிஸ்லேஷனுக்கு இது அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜுடிஷியல் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இதுக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் டிக்காராம்ஜி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் 1956 இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சபார்டினேட் லாஸ் வந்துட்டு எப்பயுமே பிளெனரி லாஸை ஓவர்ரைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கம்பீர்தான் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் 2002 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூஜிசி ரெகுலேஷன்ஸ் தான் வந்துட்டு வேலிட் அப்படின்னு அப்ஹெல்ப் பண்ணியிருக்காங்க யூனிஃபார்மிட்டிக்காக. அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி வெர்சஸ் ராஜ் சிங் 1994 கேஸில் என்ன வேர்டிக் கொடுத்துருக்காங்கன்னா, யூஜிசி கைட்லைன்ஸ் வந்துட்டு அட்வைசரி தான், ஸ்டேட்ஸ் வந்து அடாப்ட் பண்ணுறதும் பண்ணாததும் அது அவங்களோட இஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இதில் இருக்கிற ஜுடிஷியல் இன்டர்பிரிட்டேஷன்ஸ். ஸோ இதனால என்ன இம்பேக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கான்சிக்வன்சஸ் என்னென்ன இருக்குன்னா, இந்த மாதிரி லீடர்ஷிப் லெவலில் வேகன்சிஸ் இருக்கிறதுனால கீ டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கும் கவர்னன்ஸ் எடுக்கிறதுக்கும் அது வந்து அஃபெக்ட் பண்ணுது. அண்ட் எரோஷன் ஆஃப் ஃபெட்ரலிசம், நம்ம யூஜிசி நார்ம்ஸை இம்போஸ் பண்ணுறதுனால ஸ்டேட்டோட அட்டானமியை அண்டர்மைன் பண்ணிட்டு இருக்கோம். அது ஃபெட்ரலிசமை ஃபாலோ பண்ண முடியாத மாதிரி இருக்குது. அண்ட் அகடமிக் எக்ஸலன்ஸு இந்த மாதிரியான டிஸ்பியூட்ஸ் வந்துட்டு ரொம்ப ப்ரொலாங்டு பீரியடுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கு, ஃபண்டிங்க்கு, குளோபல் ரேங்கிங் லெவலில் வந்துட்டு இது ஹார்ம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இந்த டிஸ்பியூட்டை ரிசால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, கான்ஸ்டிடியூஷனல் ஆம்பிகுவிட்டிஸ், நம்ம யூஜிசியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்துட்டு பைண்டிங்காக இல்லை வந்துட்டு நான் பைண்டிங்காக அப்படின்றதுல கிளாரிட்டியே இல்லை. அதுவும் ஆர்டிக்கல் 254 சப்க்ளாஸ் 1 சொல்லியிருக்கிறதுல இந்த மாதிரி பைண்டிங்காக அட்வைசரியா அப்படின்றதுல ஒரு கிளாரிட்டி இல்லாததுனால ஒரு சேலஞ்சாக இருக்குது. அண்ட் யூனிஃபார்மிட்டி வெர்சஸ் அட்டானமி, நம்ம நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸை ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் நீட்ஸோட பேலன்ஸ் பண்ணுறதுல நமக்கு எப்பயுமே ஒரு சேலஞ்ச் இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் ஜுடிஷியல் கான்ட்ரடிக்ஷன்ஸ், நம்ம நிறையா முன்னாடி பார்த்த மாதிரி நிறைய கேஸில் டிஃப்ரெண்ட்டான வேர்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த மாதிரியான சுப்ரீம் கோர்ட் ரூலிங்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால யூஜிசி அத்தாரிட்டி பற்றி நமக்கு சரியான ஒரு கிளாரிட்டி கிடைக்கல. ஸோ இதுக்கு வே ஃபார்வர்டாக என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஜுடிஷியல் கிளாரிட்டி, நம்ம கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ரூலிங் வந்துட்டு யூஜிசியோட டெலிகேட்டட் லெஜிஸ்லேட்டிவ் அத்தாரிட்டி பற்றி நம்ம தெளிவாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கொலாபரேட்டிவ் ஃப்ரேம் ஒர்க்கு, ஸ்டேட்டும் சென்டரும் ஒரு கோஆப்ரேட்டிவாக நம்ம இந்த
வைஸ் சான்சலர் அப்பாயின்ட்மெண்ட்க்கு ஒரு கவர்னன்ஸ் மெக்கானிசம் கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாம யுஜிசியோட ரோல் வந்துட்டு கன்சல்டேட்டிவா, இல்ல வந்துட்டு பைண்டிங்கா, நாட் இம்போசிங்கா அப்படின்றத நம்ம வந்துட்டு தெளிவா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ரிவைஸ்டு யுஜிசி கைட்லைன்ஸ். இதில என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கொலாபரேஷன் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டிய வந்து ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் மாடலுக்கு என்கரேஜ் பண்ணணும்னு சொல்றாங்க. அண்ட் ஸ்ட்ரென்தன்ட் ஹையர் எஜுகேஷன் பாலிசி. நம்ம நேஷனல் அண்ட் லோக்கல் நீட்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம ரோபஸ்டான அகாடமிக் கவர்னன்ஸை இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. அண்ட் அவர் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் இஸ் அபவுட் இந்தியா யுஎஸ் ரிலேஷன்ஸ் அண்டர் ட்ரம்ப் 2.0. ஸோ இந்தியா யுஎஸ் ரிலேஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஒரு பைவோட்டல். பிகாஸ் இது வந்து ஸ்ட்ராட்டஜிக்காவும், எக்கனாமிக்காவும், டெக்னாலஜிக்கல் கொலாபரேஷன் லெவல்லையும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ட்ரம்ப்போட ரீஎலெக்ஷன் வந்துட்டு நமக்கு இன்னுமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் தருது, சேலஞ்சஸையும் தருது. பிகாஸ் அவர் வந்து அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்ற அஜெண்டாவை தான் இந்த ரீஎலெக்ட் ஆனார்ல, அதில் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கான ஹிஸ்டாரிக்கல் கண்டெக்ஸ்ட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, நேச்சுரல் ஆலைஸ் நம்ம போத் இந்தியா அண்ட் யூஎஸ் எப்பயுமே நேச்சுரல் ஆலைஸாக தான் இருந்திருக்கோம். பிகாஸ் நம்ம டெமோக்ராட்டிக் வேல்யூஸையும் ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட்டையும் நம்ம ஒரே மாதிரியாக தான் ஷேர் பண்ணுறோம். அண்ட் டிஃபைனிங் ரிலேஷன்ஷிப். நம்ம இந்தியா அண்ட் யூஎஸ் ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஒபாமா இருக்கப்பையும் மோடி இருந்தப்பையும் நம்ம ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்தன் பண்ணி இருந்திருக்கோம். இதுதான் இந்த ஹிஸ்டாரிக்கல் லெவலில் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்தியா யூஎஸ் ரிலேஷன்ஸ் அண்டர் ட்ரம்ப் 1.0, அதாவது ட்ரம்ப் முன்னாடி எலெக்ட் ஆயிருந்தார் இல்லையா, அப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிக் அலைன்மெண்ட் சச்சஸ் நம்ம குவாட் இனிஷியேட்டிவை வந்து ரீவைவ் பண்ணணும். நம்ம சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்காக குவாட் இனிஷியேட்டிவை ரீவைவ் பண்ணியிருந்தோம் அந்த டைமில். அண்ட் யூஎஸ் பசிபிக் காமேடை நம்ம இந்தோ பசிபிக் காமேட் அப்படின்னு யூஎஸ் வந்து ரீநேம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எக்கனாமிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் டைஸ். யூஎஸ் அந்த டைமில் ட்ரேட் அண்ட் டெக்னாலஜி ஆக்சஸ் ஃபார் இந்தியாவை நிறைய பூஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் டயர் 1 ஸ்ட்ராட்டஜிக் ட்ரேட் ஆத்தரைசேஷன் ஃபார் இந்தியாவையும் அந்த டைமில் யூஎஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. லீடர்ஷிப் ரிப்போர்ட். அந்த டைமில் ஸ்ட்ராங்காக மோடிக்கும் ட்ரம்ப்புக்கும் பர்சனல் கெமிஸ்ட்ரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரம்ப்போட செகண்ட் டேர்ம் அஜெண்டானால இந்தியாவுக்கு என்னென்ன இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, எக்கனாமிக் ரீவைவல் அண்ட் ப்ரொடெக்ஷனிசம். இந்தியாவோட ஐடி அண்ட் ஃபார்மா எக்ஸ்போர்ட்ஸ்க்கு கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எனர்ஜி ட்ரேடில் நம்ம கொலாபரேஷன் வச்சுக்கிறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அசர்ட்டிவ் ஃபாரின் பாலிசி. இந்தியா வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை அசர்ட் பண்ணுறது ரொம்ப எசென்ஷியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்தியாவோட மல்டிலேட்டரல் ஃபாரம்ஸில் இருக்க ரோல் வந்துட்டு இம்பேக்ட் ஆகலாம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அண்ட் டெக்னாலஜிக்கல் கொலாபரேஷன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்பேஸு, க்ளீன் எனர்ஜி, சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரியான ஏரியாஸில் நம்ம கொலாபரேட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் எக்கனாமிக் டைமென்ஷன்ஸ் என்னென்னவா இருக்குது அப்படின்னா, யூஎஸ் தான் இந்தியாவோட லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர். அண்ட் டேரிஃப் ஹைக் வந்துட்டு பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு கேலிப்ரேட் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் கொண்டு வரது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஎஸோட எஃப்டிஐ இந்தியாவில் 2022 எப்படி இருந்துச்சு அப்படின்னா $51.6 பில்லியன் இருந்திருக்கு. ஸோ மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஸோ ட்ரம்ப் ரீஎலெக்ட் ஆனதுக்கப்புறமா நமக்கு சஸ்டைன்டு க்ரோத் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது தான் மார்க்கெட் டைமென்ஷன்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிக் கன்சிடரேஷன்ஸ் இதில் என்னென்ன இருக்குதுன்னா, இந்தோ பசிபிக் ஃபோக்கஸ். நம்ம குவாடோட ரோலையும் சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸை கவுண்டர் பண்ணுறதுக்கான ரோலையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எனர்ஜி அண்ட் டிஃபென்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, க்ரூட் ஆயில் இம்போர்ட்ஸ் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி டைஸை நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம யூஎஸோட ஓவர் அலைன்டாக இருக்கிறத அவாய்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரஷ்யாவோடையும் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறத மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் ஸ்ட்ராட்டஜிக் கன்சிடரேஷன்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா, டிரான்சாக்ஷனல் டிப்ளமசி. ஸோ ட்ரம்ப் வந்து டைரக்ட் பெனிஃபிட்ஸில் நிறைய எம்பசிஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நிறைய நெகோஷியேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இமிக்ரேஷன் பாலிசிஸ். இந்தியாவோட ப்ரொஃபஷனல்ஸும் இந்தியாவோட ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு இமிக்ரேட் ஆகி போகிறாங்க இல்லையா யூஎஸ்க்கு. ஸோ அவங்க வந்துட்டு அதை ஸ்ட்ரிக்டாக இன்னும் ரிஃபார்ம் பண்ணுறாங்க இமிக்ரேஷனில். ஸோ அது வந்து ஒரு சேலஞ்சாக இருக்குது. அண்ட் இன்டர்னல் ரிஃபார்ம்ஸு, ரெகுலேட்டரி பாட்டில் நெக்ஸு, அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்துட்டு அவங்க இன்னும் அட்ரஸ் பண்ணி, ரெகுலேட்டரி பாட்டில் நெக்ஸை நம்ம அட்ரஸ் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணால் தான் நம்மளால் யூஎஸோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அண்ட் அவர் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் இஸ் அபவுட் ஆர்ஜி கார் ரேப் கேஸ், அதனோட கீ பாயிண்ட்ஸ் அண்ட் சென்டென்சிங் பற்றி பார்க்கலாம்.
சஞ்சய் ராய் அப்படிங்கிறவர் வந்துட்டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டுக்கு சென்டென்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ரேப் அண்ட் மர்டர் ஆஃப் டாக்டர் ஆர்ஜி கார் மெடிக்கல் காலேஜ், கொல்கத்தா. ஸோ இதுக்காக சென்டென்ஸ் பண்ணியிருக்காங்க. கோர்ட் வந்துட்டு ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் டாக்டரினை யூஸ் பண்ணி இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை ப்ரீவியஸாக எங்கே பண்ணியிருக்காங்கன்னா, பச்சன் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 1980 அதில் வந்துட்டு அப்ளை பண்ணியிருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா, ரிஃபார்மேட்டிவ் ஜஸ்டிஸ் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக. இந்த ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் டாக்டர்னு பற்றி பார்க்கலாம். இதனோட ஃபவுண்டேஷன் வந்துட்டு எங்கே இருந்துச்சுன்னா, டெத் பெனால்ட்டியில். அதாவது டெத் பெனால்ட்டி அப்படின்றது சில கேஸஸ்க்கு தான் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கறதுனால அந்த கேஸ் வந்துட்டு ரிஃபார்முக்கு இம்பாசிபிளாக இருக்கணும். சச்சஸ் வந்துட்டு அவங்கள ஜெயிலில் போட்டால் ரிஃபார்மேட்டிவ் ஆக்ஷன்ஸ்னால அவங்க திரும்பி வந்துடுவாங்க. அப்படின்ற அந்த ரிஃபார்ம் வந்து இம்பாசிபிளாக இருந்தால் மட்டும்தான் இந்த ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் டாக்டரின் வந்து கொடுப்பாங்க. அந்த க்ரைம் வந்துட்டு சொசைட்டியில் இருக்கிற எல்லாத்தோட கான்சைன்ஸையும் வந்துட்டு ரொம்ப ஷாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த டாக்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அக்ரவியேட்டிங் சர்க்கம்ஸ்டன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரிமெடிடேஷன் அண்ட் ப்ரூட்டாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸப்ஷனல் க்ரூயல்ட்டி ஆர் டார்கெட்டிங் பப்ளிக் சர்வன்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மிட்டிகேட்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸு, ஏஜ், ரீஹாபிலிட்டேஷன் பொட்டன்ஷியல், மென்டல் இம்பேர்மெண்ட் ஆர் கோயஷன், இதெல்லாம் தான் மிட்டிகேட்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சென்டென்சிங் பிரின்சிபல் எப்படி எவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஏஜ் ஃபேக்டர். யூத் அப்படின்றவங்க வந்துட்டு 30 இயர்ஸ்க்கு பிலோவாக இருக்கிறவங்கள ஆஃபன் வந்துட்டு மிட்டிகேட்டிங் அங்கே கன்சிடர் பண்ணுவாங்க. சச்சாஸ் வந்துட்டு ராம் நரேஷ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் சத்தீஸ்கர் 2012 கேஸ் கூட எக்ஸாம்பிளுக்காக சொல்லலாம். சஞ்சய் ராய் 35 இயர்ஸ் அப்படிங்கிறவங்க யூத்தில் குவாலிஃபை ஆகாததுனால இந்த மிட்டிகேட்டிங் ஃபேக்டரில் பெனிஃபிட் ஆகலை. அண்ட் நேச்சர் ஆஃப் அஃபென்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, க்ரைம்ஸ் வந்துட்டு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கணும். கலெக்டிவ் கன்சைன்ஸ், அதாவது சொசைட்டியோட கலெக்டிவ் கன்சைன்ஸை ஷாக் பண்ணுற மாதிரி இருக்கணும். சச்சாஸ் எக்ஸாம்பிளுக்கு மஜி சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 1983 கேஸை எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கேஸ்க்கு டெத் பெனால்ட்டி கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கிரிட்டிசைசிங் ஃபார் நெக்லெக்டிங் பொட்டன்ஷியல் ஃபார் ரிஃபார்மாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கேஸ் வந்துட்டு பொட்டன்ஷியல் ரிஃபார்மை நெக்லெக்ட் பண்ணுறதுனால கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ரிஃபார்ம் பொட்டன்ஷியல் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, பச்சன் சிங் சச்சஸ் ப்ராசிக்யூஷன் அப்படிங்கிறது எப்போ கொடுக்கணும் அப்படின்னா, ரிஃபார்ம் வந்து இம்பாசிபிளாக இருந்தால் தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் சந்தோஷ் பாரியா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 2009 கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிளியர் எவிடன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக எசென்ஷியல் டெத் பெனால்ட்டி கொடுக்கறதுக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு சென்டென்சிங்க்கு ப்ரொசீஜரல் கன்சர்ன்ஸ் என்னென்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். செப்பரேட் சென்டென்சிங் ட்ரையல்ஸ். நம்ம கன்விக்ஷனுக்கு அப்புறமா போஸ்ட் கன்விக்ஷனுக்கு நம்ம ஸ்மால் ஃபேக்டர்ஸ் எல்லாம் அசஸ் பண்ண வேண்டியது மேண்டேட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சேம் டே சென்டென்சிங் இஷ்யூஸ், இந்த மாதிரி சேம் டே சென்டென்சிங் கொடுத்தாங்க அப்படின்னா மீனிங்ஃபுல் ஹியரிங்ஸே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சச்சஸ் தத்தாரியா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 2020 இந்த கேஸை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஃபேரர் ப்ரொசீஜரை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நிறையா கைட்லைன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இம்பேலன்ஸ் இன் ப்ரெசன்டேஷனும் வந்துட்டு சில ப்ரொசீஜரல் கன்சர்ன்ஸாக இந்த சென்டென்சிங்க்கு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்னென்ன ரெக்கமெண்டேஷன் சொல்கிறாங்க அப்படின்னா, யூனிஃபார்ம் சென்டென்சிங் கைட்லைன்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும். சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக ஸ்டாண்டர்ட்ஸ் வந்துட்டு இஷ்யூ பண்ணணும், நிறைய கேசஸ்க்கு அப்ளிகபிள் ஆகிற மாதிரி அப்படின்றது ஒரு ரெக்கமெண்டேஷனாக சொல்கிறாங்க. அண்ட் பேலன்சிங் ஜஸ்டிஸ் அண்ட் ரிஃபார்ம், இந்த மாதிரியான சென்டென்சிங் கொடுக்கறது வந்துட்டு சிவியராக இருக்கக்கூடிய க்ரைம்ஸுக்கு மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும். அண்ட் ஆல்சோ அஃபண்டரோட சர்க்கம்ஸ்டான்சஸை நம்ம கன்சிடர் பண்ணணும். அண்ட் பொட்டன்ஷியல் ஃபார் ரீஹாபிலிட்டேஷன் இல்லை அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி சென்டென்சிங்கை நம்ம கன்சிடர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் ஆர்டிக்கல் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் ஃபார் டுடேஸ் செஷன்.